Hello friends, நான் உங்களுடைய ஜெகன். டுடே நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் வீடியோ பத்தி பார்க்க போறோம். இவருடைய என்னுடைய ஓன் பிரதர் தான் மில்டன். இவர் தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீடியோ கேமரா எடுக்கிறது. இன்னைக்கு இவர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்பால் ஸ்கில்லை பத்தி சொல்லி தர போறாரு. அதனால இன்னைக்கு வந்து சுவாரஸ்யமா வீடியோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுட்பால் ஸ்கில் தேவையான வீடியோக்கள் ஏதாச்சும் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாங்க டைம் வேஸ்ட் பண்ண போனா வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி நம்ம எப்படி ஃபிங்கர்ல பாலை ஸ்பின் பண்றதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பாலை வந்து எப்படி ஃபிங்கர்ல ஸ்பின் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்டெப்பை வந்து நான் சொல்லித்தரேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா அவங்க வந்து நீங்க இந்த மாதிரி அழகா சுத்த ஆரம்பிச்சிருவீங்க பாலை ஸ்பின்னை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பாருங்க. இந்த ஃபிங்கரை வந்து பாலை வந்து ரொட்டேட் பண்ணணும். நல்லா உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடாக ரொட்டேட் பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக மேக்ஸிமம் ரொட்டேட் பண்ணணும் நீங்கள் பாலை. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபார்மில் இந்த மாதிரி வாங்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி நான் சொல்லி தர மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தம் ஃபிங்கர் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பால் நல்லா சுத்தக்குள்ள என்ன ஆகுனா நல்லா ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், இந்த தம் ஃபிங்கரும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரும் நல்லா யூ ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா எப்படி நீங்கள் பால் ரொட்டேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பாலை வந்து ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் லேண்ட் ஆகக்குள்ள ரொம்ப நேரமாக உங்களுக்கு சுற்றும். கரெக்டாக எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குதோ நீங்கள் லேண்ட் ஆகக்குள்ள பால் வந்து கரெக்டாக வந்து லேண்டாக நிற்கும். ஓகேவா? எப்படி லேண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட நைல்ஸ் இருக்கு பாருங்க, நைல்ஸோட எட்ஜில் தான் வாங்கணும் பாலை. கரெக்டாக நைல்ஸோட எட்ஜ் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பாலோட சென்டரா வாங்கணும். வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா பால் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பால் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ச் பிடிக்கல இப்படியே பிடிக்க மாட்டோம். இதே பிடிச்சா ஒன்றா பால் கீழே வந்துடும். கிரிக்கெட் பால் என்ன பண்ணோம், அங்கேருந்து வர பாலை இப்படி வாங்குவோம். அதே மாதிரி தான் பால் ஸ்பின் பண்ணக்குள்ள என்ன பண்ணால் லேண்ட் ஆகக்குள்ள வாங்கணும். பாலை வாங்கினா மட்டும் நிற்கணும். பாருங்க, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரி, இப்படி வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா பால் நிற்க மாட்டேது பாருங்க. அதே நான் பால் வாங்க ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக நிற்கிது பாருங்க பால். ஓகேவா? சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சதையில சுத்துவாங்க. இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஃபிளாட்ல பாருங்க, இந்த இடத்துல சுத்துவாங்க. இந்த இடத்துல சுத்தினா அவ்வளோ பால் நிற்காது. பால் வந்து சரியா நிற்காது, சரியா சுத்தாது. பால் கண்ட்ரோல் இருக்காது பாருங்க. இந்த சுத்திங்களா கண்ட்ரோல் இருக்க மாட்டேது பாருங்க. நீங்க நைட்ஸ்ல வந்து கரெக்டா ஹெட்ல வந்து டவுன்ல வந்து கரெக்டா சென்டரா வாங்கினா மட்டும் தான் பால் வந்து ரொம்ப நேரமா உங்களுக்கு சுத்தம். ஓகேவா? அது இல்லாம பால் வாங்கக்குள்ள பாத்தீங்கன்னா வாங்கணும். பாலை வாங்கினா மட்டும்தான் கரெக்டா சுத்தம் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி உங்க லேண்ட் ஆகி ஸ்பின் ஆகும்னா நீங்க என்ன பண்ணா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, டப்புன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் வராது உங்களுக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி தொடர்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் அது உங்களுக்கு கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும் பால். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து பால் வந்து உங்களுக்கு சுத்த ஆரம்பிச்சிடும் லேண்ட்ல. ஓகேவா? ரொம்ப நேரமா ஃபிங்கர்ல எப்படி ஸ்பின் பண்றதை பத்தி நீங்க நாம பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி பண்ணணும் நல்லா பாருங்க. நல்லா பாலை வந்து ஸ்பின் பண்ணிட்டு கீழே வந்து எட்ஜில் நல்லா தட்டணும். கீழே பாட்டம்ல வந்து ரொம்ப அடிக்கூடாது. ரொம்ப அடிச்சானா பால் கீழே விழுந்துடும். நல்லா பாருங்க, நல்லா இந்த 3 விரல வச்சுங்க. பாட்டத்துல நல்லா உராசணும். உராசனா மட்டும்தான் அது வந்து ஸ்பின் ஆகும். நல்லா பாருங்க. நல்லா பாருங்க, பாட்டம்ல நல்லா உராசணும். உராசனா பண்ணா ரொம்ப நேரமா சுத்திட்டே இருக்கும் பால். ஓகேவா? அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுட்பால் சம்பந்தப்பட்ட வீடியோ. உங்களுக்கு ஃபுட்பால் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து வீடியோ வந்து சேனலை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். மறக்காம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடத்தில் விடைபெறுவது உங்களுடைய மில்டன்.